குன்றாத இளமையும் குறைவிலா செல்வத்தையும் நீண்ட ஆயுளும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர்களான துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெற போகிறீங்க. ஒருவேளை இல்லை, நாங்கள் இன்னும் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கோம், இன்னும் கடனாளியாக தான் இருக்கிறோம், வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு மேன்மையான நிலைமையே இன்னும் வரல அப்படின்னீங்கன்னா, இனி வரும் காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் வந்திருக்கு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்க குரு பயிற்சி. இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைய போகுது. அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் எட்டாத உயரத்தையும் தொட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சு சேமித்து பணத்துக்கு மேலே நீங்கள் பணத்தை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க போகிறீங்க. கோடீஸ்வரனாக ஆக போகிறீங்க. கோடீஸ்வர யோகம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரு பயிற்சி, அதை பற்றி தான் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் பெல் சிம்பிள் வரையும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா? பொதுவாகவே குரு பகவான் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசியில் துலா ராசியும் ஒன்று, சரிங்களா? குரு பகவான் 12 ராசிகளுக்கு நன்மையை தான் பண்ணுவார். ஆனாலும் ஒரு சில ராசிகளுக்கு அவர் அதிக நன்மையை பண்ணுவார். அப்படி பார்க்குறப்ப துலா ராசி ரொம்ப அதிர்ஷ்டத்தை பண்ணுவார். துலாம் இன்னும் ஒரு சில ராசிகளும் இருக்குது, அதில் துலா ராசி ஒன்று. துலா ராசிக்காரர்களும் சரி, துலா லக்னக்காரர்களுக்கும் சரி, 2 பேருக்குமே அதிக நன்மையை பண்ணுவார். அதே மாதிரி துலாத்தோட ராசி அதிபதி சுக்கிரன், சரிங்களா? சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது, இருவருமே பகையாளிகள். சுக்கிரன் அசுரகுல குரு சுக்கிரன். அதேமாரி தேவர்களுடைய குரு குரு பகவான், சரிங்களா? இவங்க 2 பேருக்குமே ஆகாது. ஆனாலும் துலாம் குருவோட நட்பு வீடு, சரிங்களா? நட்பு வீடுக்கு என்ன பண்ணுவார்னா, மறைவு ஸ்தானத்திலேருந்து அதிகமாக நன்மை பண்ணுவார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் ஒருத்தன் உங்களுக்கு எதிரின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் உங்களுக்கு எதிரி. மற்ற 9 பேரும் நண்பர்கள், ரொம்ப வேண்டியவர்கள், சரிங்களா? மற்ற 9 பேர் நண்பர்கள். அப்போ அந்த வீடு உங்களுக்கு நட்பு வீடு. பட் அதில் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு பகையாளி. அப்போ அந்த வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, இன்விடேஷன் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போவீங்க, போயிட்டு அதிகமாக மொய் எழுதிட்டு வருவீங்க. ஏன்னா உங்களுடைய கௌரவ பிரச்சனை. அதுக்காகவே குரு பகவான் அதிக நன்மையை துலாமுக்கு பண்ணுவார், அதிகமாக பண்ணுவார், சரிங்களா? அதாவது ஏன்னா உங்களுடைய எதிரி ஒருத்தர் அங்கே இருக்கார். அவருக்கு உங்களுடைய ப்ரெஸ்டீஜை காமிக்கணும், உங்களுடைய தகுதி தராதரத்தை காமிக்கணும். அதனால் நீங்கள் அதிகமாக மொய் எழுதிட்டு வரீங்க. அதே மாதிரி குரு பகவான் துலாம் ராசிக்கு அதிக நன்மையை பண்ணுவார், சரிங்களா? அதிக நன்மையை பண்ணுவார், ரொம்ப அதிகமாக பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருக்கார் குரு பகவான். அதே மாதிரி 3, 9, 11 அந்த 3 இடத்தையும் அவர் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் பெற போகிறீங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணத்தை முடிச்சிடணும், சரிங்களா? துளாராசிக்காரங்கள் அத்தனை பேருமே கல்யாண வயதில் உள்ளவர்கள் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். அருமையான வரன் கிடைக்கும். சில பேர் அந்த வாய்ப்பை விட்டுட்டு நல்ல இடம்லாம் வரும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அந்த கல்யாண வயசில் இருக்கும்போது நல்ல இடம் வரும். அவங்க பொண்ணு தரன்றாங்க, இவங்க பொண்ணு தரன்றாங்க. பொண்ணு இந்த வேலையில் இருக்குது, பொண்ணு அவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ கௌரவமான குடும்பம், அவங்க தரன்றாங்க, இவங்க தரன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாண வயசில் இருக்கிற மாப்பிள்ளைங்கள அப்புறம் பார்த்துக்கிறேன்னு அவங்க நேரத்தை, அவங்களுடைய நல்ல நேரத்தை தெரியாமலே போயிடும். இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த குரு பயிற்சிக்குள்ளே, அதாவது ஏப்ரல் 22 இதிலிருந்து அடுத்த வருஷம் மே 1க்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அருமையான நேரம், சூப்பராக பண்ணாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே மிகப்பெரிய புத்திசாலி, அதிர்ஷ்டசாலி, கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. இந்த நேரம் அருமையான நேரம். உங்கள் குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லாமே உடனே குழந்தை பிறந்துடும்.
சரிங்களா? இல்லை நான் அப்புறம் பார்த்து இப்போ கம்மியாக தான் சம்பளம் வாங்குறேன், இன்னும் வந்து பெரிய சம்பளம் வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன், அடுத்த வருஷம் 8ஆவது இடத்துல வந்துடும். 8ஆவது இடத்துல குரு வரும்போது கல்யாணம் வந்து ஆகாது. சரிங்களா? அந்த 8ல் வரது 8ல் குரு வரும்போது கல்யாணமே பண்ணக்கூடாது. 7ல் இருக்கும்போதே பண்ணிடணும். பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டாக அமையும். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவறவே விடக்கூடாது. அருமையான நேரம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தவறவே விடக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்குங்க. எல்லாமே பெஸ்ட்டு, நல்ல வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு 12th எக்ஸாம்னே வச்சிங்களா, 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு வந்து டாக்டராகவோ இல்லை இன்ஜினியராகவோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு கனவு. சரிங்களா? நீங்கள் வந்து டாக்டராகவே ஆக போகிறீங்கன்னு வச்சிங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் படிச்சுக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு போன கொஸ்டின்ஸ் அத்தனையும் வந்ததுன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அது முக்கியமான கொஸ்டின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு போகிறீங்க. அத்தனை கொஸ்டினும் நீங்கள் படிச்சுக்கிட்டு போனதுலேருந்தே கேள்வி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், எவ்வளோ டக்குன்னு ஆர்வத்தோடு எழுதுவீங்க, எவ்வளோ அழகாக எழுதுவீங்க, எவ்வளோ ஸ்பீடாக எழுதுவீங்க, எவ்வளோ ஆர்வத்தோடு எழுதுவீங்க, மார்க் அதிகமாக வாங்கியே ஆகணுன்ற அந்த ஒரு உற்சாகத்தோடு எழுதுவீங்க, எவ்வளோ சந்தோஷத்தோடு எழுதுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கும். நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல அழகான பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும், நல்ல பாரம்பரிய குடும்பமாக இருக்கும், நல்ல பேர் வாங்கின குடும்பமாக இருக்கும். அவங்க ரொம்ப பாரம்பரியமான குடும்பமாச்சே, அவங்க பெரிய குடும்பமாச்சே, அவங்க ரொம்ப வசதியானவங்களாச்சே, ரொம்ப நல்ல குடும்பம் அது அப்படின்ற அளவுக்கு அந்த குடும்பத்தோட அந்த தகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சே உங்களோட கௌரவம் உயரும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல குடும்பமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், அந்த பொண்ணு வர நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு போவீங்க. அதாவது நீங்கள் ஒரு சாதாவில் தான் இருப்பீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெவல் எங்கேயோ போயிடும். அதுதான் 7வது இடத்த பார்க்குறாரு. இந்த 7வது இடத்துல இருக்கும்போது நீங்கள் திருமணத்தை பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சதுக்கு யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது உயர்வை தரும், மேன்மையை தரும், சந்தோஷத்தை தரும், எல்லா வசதிகளும் வந்துடும். அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த ராசி இருக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணோட ராசியும் சரி, உங்களுடைய இந்த குரு 7வது இடத்துல இருந்து அவருடைய பார்வையும் சரி, 7வது இடத்துல இருந்து 9, 11 பார்க்குறாரு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது, மிகப்பெரிய யோகம் இருக்குது. இதெல்லாம் வந்து விடவே கூடாது. இதை நீங்கள் கேட்ச் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்லேயே நீங்கள் செட்டில்டுங்க. இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களா, அவ்வளோதான். அடுத்த வருஷம் வந்து பண்ணக்கூடாது. 8ல் குரு வரும்போதெல்லாம் பண்ணக்கூடாது. 8ல் குரு வரும்போது பண்ணக்கூடாது. அப்புறம் 9ல் குரு வரும்போது பண்ணலாம். அதுவும் நல்ல நேரம் தான். ஆனாலும் 2 வருஷம் தள்ளி போட வேணாம், உடனே பண்ணிவிடுங்க. அந்த நேரம் வருதா, கடவுள் கொடுக்குறாருல, உடனே அதை பண்ணிவிடுங்க. அப்படி இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து 1 வருஷம் தள்ளி 9ல் குரு வரும்போது தான் பண்ணணும். இப்போ இதை விட்டுட்டிங்கன்னா 2026 தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 23, 24, 25, அது 25 எண்டு 26 அந்த அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் திருமணத்தை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்தினோம். வேலைலாம் சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் வந்து வேலையை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பொண்ணு தேடுற வழியை பாருங்கள். கல்யாணம் ஆனவங்களாம், கல்யாணம் ஆகாதவங்கள சொல்கிறேன், ஆகாதவங்க நீங்கள் வந்து சில பேர் சொல்லலாம், இல்லை எங்களுக்கு வந்து சரியான வேலை இல்லை, அதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் கல்யாணத்தை பொண்ணு தேடுற வயசு வந்துட்டுதா, கல்யாண வயசு வந்துட்டுதா, 26, 27 வந்துடுச்சா, இல்லை 24, 25 வந்துட்டுதா, பொண்ணு தர வழி பாருங்கள். பொண்ணு பார்த்து முடிச்சுட்டுனா உடனே நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள். வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதை பற்றி வேலையை பற்றி கவலையே இருக்கக்கூடாது. சும்மா அதையும் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி வேலையை நீங்கள் தேடின்னு இருங்க. பொண்ணு கிடைச்சதும் உடனே வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த குரு பயிற்சி நடந்த பிறகே பொண்ணு பார்த்தாரு. நான் இந்த மாதிரி தான் சொன்னேன், நீங்கள் பொண்ணு பார்க்குறபடி பாருங்கள், வேலை தேடுறபடி தேடுங்க, ரெண்டுமே ஒரே இதில் அமைஞ்சிடும். இதனால் அதை டிலே பண்ணாதீங்கன்னு சொன்னால், அதே மாதிரியே அவருக்கு வந்து பொண்ணு ஃபஸ்ட்டு அமைஞ்சுது. உடனே அதுக்கு அடுத்த 10வது நாளுக்குள்ளே அவருக்கு வேலை கழிச்சிது, கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து அங்கே அந்த சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து அவர் வழிபட்டதாக வரலாறு இருக்குது. அங்கே வந்து தான் அவர் வந்து அம்மாவை வேண்டி அங்கே இருக்கிற அந்த கற்பகாம்பாள், சரிங்களா, அம்மாவுடைய பேர் வந்து அங்கே கற்பகாம்பாள், அவங்கள வணங்கி அவர் வரங்களெல்லாம் அவருக்கு என்னென்ன வரம் வேணுமோ எல்லா வரத்தையும் அவர் வாங்கிக்கிட்டதா வரலாறு அது. சரிங்களா? உங்களால் முடிஞ்சால்
சென்னையில் இருக்கவங்க போயிடலாம், இல்லை நாங்கள் வந்து வெளியூர்ப்பா அப்படின்னா, இல்லை சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்பால நீங்கள் வந்து வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இது அருமையான நேரம், சரிங்களா? இந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா 2 வருஷம் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. 7வது இடம் இது, அருமையான இது. கல்யாணம், அதாவது 7வது இடம்ன்றது வந்து கலத்தரஸ்தானம், கல்யாணத்துக்கான ஒரு திருமணத்துக்கான யோகம் இது. அந்த 7வது இடத்துல வந்திருக்காரு. இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும், சரிங்களா? 9வது இடம் கூட உங்களுடைய பணம், சொத்து, உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் உயருது. பணத்தை அள்ளி கொடுப்பாரு, சொத்து சேரும், அது வேற விஷயம். ஆனால் திருமணத்துக்கு அப்பயும் நல்லா தான் கிடைக்கும், சரிங்களா? அப்பயும் வந்து உங்களுக்கு பொண்ணு நல்ல தான் கிடைக்கும், 9ல் குரு வந்தாலும். ஆனால் இங்கே 7வது வர்றப்பே நீங்கள் கட்டினீங்கன்னா இன்னும் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் 2 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன, அப்புறம் வயசாகிடும். அதனால் இப்போவே நீங்கள் கல்யாணத்தை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.